போகும் பாதை நீ வீசும் பார்வை நான் போகும் பாதை நீ வீசும் பார்வை மாங்கல்யம் நம்மை சேர்த்ததே இனி எந்த யோசனை தரும் உந்தன் வாசனை வாழ்வின் சங்கீதமே என்றும் காதல் வருகின்றதே இல்லை இல்லாமலே நெஞ்சம் பறக்கின்றதே அந்த தெய்வம் நம்மை தேர்வு செய்தது நம் உள்ளம் ரெண்டை ஒன்று சேர்த்தது திருமாங்கல்யம் 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 திருமாங்கல்யம். என்ன நடந்தாலும் நான் ஒரு போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். நான் கல்யாணம் ஒண்ணு பண்ணிக்கிட்டேன்னா அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன். அம்மா நீங்க தான் இந்த வீட்டோட மாப்பிள்ளைன்னு முடிவெடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ரமேஷ், உன்னோட முகம் நாம என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அது நடக்காதுன்னு சொல்லாம சொல்ற மாதிரி தெரியுது. தப்பா சொல்றீங்கப்பா. அப்பா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருக்கு. அந்த சந்தியாவும் ஓகேன்ட்டா. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை எனக்கும் சந்தியாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. என்னடா சொல்ற? ஆமாப்பா. என்ன ஒண்ணு கருமம், அந்த கல்யாணம் தான் 6 மாசம் கழிச்சு நடக்க போகுது. எத்தனையோ வருஷம் காத்துட்டு இருந்த, இன்னொரு 6 மாசம் பரவாயில்ல. நிச்சயதார்த்தம் நடந்து தம் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு கல்யாணத்துக்காக ஆனந்த கண்ணீரோட காத்துட்டு இருக்கிற அந்த விஜயகுமார் கண்ணுல நாம ரத்த கண்ணீரை வர வைக்கணும். அதை நீங்க எனக்கு சொல்லவே வேணாம்ப்பா. அந்த ஆளை அழ வைப்பேன், கதற வைப்பேன். உங்களை 7 வருஷம் இந்த உலகத்தை பார்க்க விடாம இருட்டுக்குள்ள தள்ள அந்த மனுஷனை பழிவாங்க 7 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கப்பா. உன்னை விட்டு பிரிஞ்சு இந்த 7 வருஷமா நான் பட்ட வேதனை, துக்கம், வலி, இது எல்லாத்தையும் அந்த விஜயகுமாரும் அனுபவிக்கணும். அதுவும் மூலமா அனுபவிக்கணும். விஜயகுமார், உன்னோட குடும்பம், நிம்மதி, சந்தோஷம், இது எல்லாத்தையும் நான் சிதைக்க போறேன். அதுக்கான கவுண்ட் டவுன் இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
தூங்குறாருல்ல. இல்ல மகா, எங்களை மாதிரியே அப்பாவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவரோட தேவைகளை பார்த்து பார்த்து செய்யறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வெளியே வா. என்னடா சுதீர், தனியா வந்திருக்க? அண்ணிய கூட்டு வரல? சுதீர் மாமா, கோகிலா அக்கா ஏதோ கோவத்துல அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி நிலைமையில ஹஸ்பண்ட் வந்து நம்மள சமாதானப்படுத்தி மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு எல்லா பொண்ணுங்களும் விரும்புவாங்க தானே. நானாவது அவளை போய் கூப்பிட்றதாவது இல்லை, என்ன கேட்டா அவள் வீட்டை விட்டு போனா அப்படி என்ன கோவம் அவளுக்கு? இது மாதிரிலாம் இந்த வீட்டில் நடக்கிறது புதுசா என்ன? அப்பா என்ன நிலைமையில இருக்காருன்னு அவளுக்கு தெரியாது? அதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் இத்தனை வருஷம் இந்த வீட்ல உங்க கூட குடும்பம் நடத்தியிருக்காங்க. சில சமயம் இந்த மாதிரி கோவத்துல என்ன பண்றோன்னு தெரியாம ஏதாவது பண்ணிடுறாங்க. அவங்களும் பாவம் மனுஷி தானே, கோவம் கூட வரக்கூடாதா? ஆமாண்ணா, மகா சொல்றதும் கரெக்டு தான். அப்பா திடீர்னு என்னையும் அண்ணியும் திருடங்கன்னு சொல்லி வெளியில அனுப்புனதும் நானே ஆடி போயிட்டேன். யார் என்ன சொன்னாலும் சரி, அவ வீட்டை விட்டு போனது என்னால ஏத்துக்கவே முடியாது. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். அப்பா இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்கு அவ வரமாட்டா. நாங்க காதலிக்கிற காலத்திலே அப்பா பத்தி எல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனா கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்து அவ அப்பாவை ஏத்துக்கவே இல்லை. அவளா போனா அவளே வரட்டும், இல்ல வேற யாராவது போய் அந்த மகாராணியை சாம்பரம் வீசி கூட்டு வாங்க. கண்டிப்பா நான் போக மாட்டேன். டேய் சுதீர், கவலைப்படாத திரு. சுதீர் மாமா கோவத்துல இருக்காரு. கோவம் குறைஞ்ச உடனே அவரே போய் கோகிலா அக்காவை கூட்டிட்டு வந்துடுவாரு. இல்ல அவன் போக மாட்டான். வெளியில போன அம்மா வீட்டுக்கு வரத்துக்குள்ள அண்ணிய கூட்டிட்டு வந்துருவான்னு நினைச்சேன். இனிமே அது நடக்காது. பிரியா, அண்ணா, அம்மா அண்ணிய பத்தி கேட்டா ஏதோ வேலையா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, வர 2-3 நாள் ஆகும்னு உன்கிட்ட சொல்லிட்டு போனதா அம்மா கிட்ட சொல்லிடு. சரிண்ணா. திரு, அத்தைக்கிட்ட நானும் அப்படியே சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நான் வரேன். சரி. அண்ணா, மகா உன்னை என்னமா புரிஞ்சு வச்சிருக்கா? ஏ வாலு, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? பேசாம படி. நானே அம்மா கிட்ட அண்ணி விஷயத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு தவிச்சிட்டு இருக்கேன். நீ வேற படி. அப்பா, என்னடா? அந்த ரமேஷ் ஃபேமிலி பத்தி விசாரிக்க சொன்னீங்கல்ல, அவங்க நேட்டிவ் சென்னைன்னு சொன்னீங்க. ஆனா அவங்க குடும்ப பின்புலம், அவங்க சொந்தக்காரங்க யாரு, என்னால எதுவுமே கண்டுபிடிக்க முடியலப்பா. வர்ற வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் வேறப்பா. டேய், சென்னை அவங்க நேட்டிவா இருக்கலாம், ஆனா 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவுக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க. வழக்கமா எல்லா என்ஆர்ஐ விஷயத்துல என்ன நடக்குமோ அதான் இவங்க விஷயத்துலயும் நடக்கும். வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனதும் கொஞ்ச நாள் வரைக்கும் சொந்தக்காரங்களோட காண்டாக்டில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப் ஸ்டைல், ஸ்டேட்டஸ் எல்லாம் மாறின பிறகு இங்கே உள்ளவங்களோட காண்டாக்ட் போயிடும். அப்புறம் என்ன, யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு அவங்க வாழ ஆரம்பிச்சிருவாங்க. பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறப்ப தான் நம்ம நாட்டோட ஞாபகம் வரும். அந்த மாதிரி தான் ரமேஷோட குடும்பமும். நீ அவங்கள பற்றி என்கொயரி பண்ணுற மாதிரி தான் பாவம் அந்த குடும்பமும் அவங்க சொந்தக்காரங்களை தேடி அலையிறாங்க. புரியுதா? நீ ஒன்றும் கவலைப்படாத. என்னோட சோர்ஸை வச்சு அந்த குடும்பத்தை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் கலெக்ட் பண்ணுறேன். ஓ, சாப்பிட்டு தூங்கு.
ஓகே பாய். அட எல்லாரும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க போல இருக்கு. நாம தான் லேட்டா. அம்மா டிஃபன். லேட்டா தூங்குறது, லேட்டா எந்திரிக்கிறது, லேட்டா சாப்பிடுறது, இந்த பழக்கத்தை மாத்திக்கன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். கல்யாணம் பண்ணி போற இடத்துலயும் நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்ட? அம்மா ஆஸ்திரேலியாவுக்கும் நம்ம நாட்டுக்கும் 5 மணி நேரம் வித்தியாசம். இங்க காலையில 8 மணினா அங்க மத்தியானம் 1 மணி. சோ நான் அங்க எல்லாத்தையும் லேட்டா பண்ணாலும் சண்டையே வராது. ஹலோ சந்தியா, நான் ரமேஷ் பேசுறேன். நீங்களா? என்ன திடீர்னு காலையிலேயே போன்? ஏன் பேசக்கூடாதா? என் வருங்கால மனைவி கிட்ட பேசுறதுக்கு நேரம் காலம் இல்லாம பார்க்கணும். என்னது வருங்கால மனைவியா? இன்னும் நமக்கு என்கேஜ்மெண்ட் கூட நடக்கல. அத மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. ஹேய் சந்தியா, நவீஸ் மாடர்ன் வேர்ல்ட். எந்த காலத்துல இருக்க நீ? நான் உன்னை ஒரு மாடர்ன் கேளால நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா இந்த பாரு, இந்த என்கேஜ்மெண்ட் மேரேஜ் அதெல்லாம் அது பாட்டுக்கு நடக்கட்டும். பட் நாம 2 பேரும் பேசணும், அதுவும் நிறைய பேசணும். அப்பதான் நாம ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்க முடியும். எஸ் மிஸ்டர் ரமேஷ், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இந்த மாடர்ன் உலகம் ஆம்பளைங்களுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை பொண்ணுங்களுக்கு கொடுக்கல. அப்புறம் எங்க அம்மாவோட அனுமதி இல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எல்லாம் சொல்லிருக்கீங்க மேடம். சரி, இன்னைக்கு நைட் டின்னருக்கு நான் உங்களை வெளியில கூப்பிடுறேன்னு உங்க அம்மா கிட்ட கேளுங்க. அவங்க அலோவ் பண்ணா நாம ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணி கொஞ்ச நேரம் பேசுவோம். ஐயோ ரமேஷ், இத போய் நான் அம்மா கிட்ட எப்படி? ஏய் சந்தியா, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக. சரி. அம்மா, அந்த ரமேஷ் இன்னைக்கு நைட் டின்னருக்கு என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்றாரு. அம்மா, அவர்கிட்ட நான் என்ன சொல்ல? சரி, நந்துவை கூட கூட்டிட்டு போ. அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. எங்க ஏரியாவுல சிந்து கிச்சன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க ஷார்ப்பா 8 o'clock வந்துடுறேன். ஓகே சந்தியா, பாய். பாய். வாங்கப்பா. எந்திரிச்சிட்டீங்களா? அப்பா டீ சாப்பிட்றீங்களா? இல்ல நான் போட்டு தரேன்ப்பா. வேண்டாப்பா, இன்னைக்கு காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டேன். அம்மாவே டீ போட்டு கொடுத்துடுச்சு. சரிப்பா. ஏய் சுதீர், சொல்லுங்கப்பா. எனக்கு என்ன ஆச்சுப்பா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு என்ன கிழமை அது கூட தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் ஏன்பா? என்ன மன்னிச்சிருப்பா. என்னப்பா? திருமுருகன் எல்லாத்தையுமே சொன்னா. என்னாலதான் கோகிலா விட்டு விட்டு வெளியே போனாலாமே. போனா போகட்டும், விடுங்கப்பா. அவ என்ன காதலிச்ச காலத்திலேயே நான் அவகிட்ட நம்ம வீட்டுடைய நிலைமை, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன்ப்பா. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கம்னு சொல்லி டைலாக் எல்லாம் பேசி என்னைக்கு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்தாலோ அன்னையில இருந்து இந்த வீட்டை நரகமா தான்ப்பா பாக்குறா. அவ போய் தொலைஞ்சதுக்கு அப்புறம் தான்ப்பா நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். சேச்சே, அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா.
அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு. ஏதோ கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டா அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு நாம சும்மா இருக்க முடியுமா? இல்ல சுதீர், நீதான் போய் அவகிட்ட பேசி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வர. அப்பா இல்லப்பா, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதுப்பா. அவ இந்த வீட்ல இருந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி கிண்டி கிளறிட்டு தான் இருப்பா. இல்ல சுதீர், இல்லப்பா, அது தப்பு. அவளே பிரச்சனை பண்ணதாவே இருக்கட்டுமே. ஆனா கோகிலா வீட்டை விட்டு போயிருக்கானா அதுக்கு நான் தானே காரணம். அதான் சுதீர் மனசு ரொம்ப கஷ்டப்படுது. எல்லாம் அந்த திருவோட வேலை. கோகிலா எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்றது. பத்தாவதுக்கு அப்பா கிட்ட வேற அவ போனதை சொல்லி அவர் மனசையும் வேதனைப்பட வச்சுட்டான். என்னப்பா யோசிக்க? ஒன்றும் இல்லப்பா. வா, நானும் உன் கூட வரேன். இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தானே காரணம். நானே கோகிலா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறேன். அவளை வீட்டு கூட்டு வந்துடலாம். வா. அப்பா என்னப்பா மன்னிப்பு அது இதெல்லாம் சொல்லிக்கிட்டு நான் போறேன்ப்பா. நானே போய் அவகிட்ட ஏதாவது சொல்லி இந்த வீட்டுக்கு கூட்டு வரேன்ப்பா. நான் போறேன்ப்பா. அப்பா நான் போக வேண்டிய அவசியம் இல்லப்பா. வந்தாச்சு உங்க மருமக. எரிமலை என்ன பண்ண போறாளோ? எரிமலையா? என்ன ஒரு அருமையான புருஷன். ஏதோ ஒரு கோவத்துல கோச்சுக்கிட்டு பொண்டாட்டி வீட்டை விட்டு போயிட்டாலே அவளை போய் பார்த்து பேசி கன்வின்ஸ் பண்ணி திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுங்கிற அக்கறை கொஞ்சம் கூட இல்லாம எவ்வளவு ஜாலியா அப்பா கூட உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி உருகி உருகி காதலிச்சதெல்லாம் போய். அதான் நான் போனா என்ன வந்தா என்னன்னு இருக்கீங்க. ஆனா நான் உங்களை காதலிச்ச பாவத்துக்காக திரும்ப இந்த வீட்டுக்கே வந்து குப்பை கொட்டி தான் ஆகணும். கோகிலா சும்மா கத்தாத. நானும் அப்பாவும் உன்னை கூட்டு வரத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்னது? உங்க அப்பா கூடவா? ஆமா கோகிலா, அப்பாவுக்கு அன்னைக்கு நடந்தது எதுவுமே ஞாபகத்துல இல்ல. ஆனா திரு எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லியிருக்கான். அப்பாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி உன்னை கூட்டு வர சொன்னாரு. சரின்னு நானும் கிளம்புனேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. ஓஹோ, உங்களுக்கா தோணல பொண்டாட்டிய சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரணும்ட்டு. உங்க அப்பா சொன்னாருன்னு கிளம்பலான் இருக்கீங்க. நீங்கெல்லாம் கோகிலா, ஏன் எதையுமே தப்பாவே யோசிக்கிற? ஆமா, நான் தப்பாதான் யோசிக்கிறேன். பொண்டாட்டி வீட்டை விட்டு போயிட்டா நல்லா சந்தோஷமா இருக்கலான்னு நீங்க நினைக்கிறது நல்ல யோசனை தான். அனு கண்ணா, வீட்டு பாடம் எழுதாதவங்களை டீச்சர் அடிக்க வராங்கடா. அப்பா, அனுவும் கண்ணனையும் எங்க காணோம்? ஸ்கூல் எங்க போச்சு? எங்க எங்க எல்லாரும் காணாம போயிட்டீங்க? அனுவும் கண்ணனையும் காணோம், ஸ்கூலையும் காணோம், எல்லாரும் எங்க போயிட்டீங்க? ஏய் அப்பா, அனு அப்பா வெளியில போகாதீங்கப்பா. மறுபடியும் மென்டல் அப்பா விரட்டிக்கிட்டு ஓடியாச்சா? ச்சே, இந்த மென்டல் மாமனார் என்ன வேணாலும் பண்ணி தொலையட்டும். நாம எதுக்கு நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டு இந்த வீட்டை விட்டு போகணும்? முடிஞ்சா இந்த லூச வீட்டை விட்டு வெளியேத்த ஏதாவது பண்ணுவோம். என்ன நிர்மலா, குழந்தை தூங்கிருச்சா? ஆமா அத்தை, அவ எந்திரிக்கிறதுக்கு எப்படியும் 2-3 மணி நேரம் ஆகும். அதான் வேலைக்கார அம்மாவை கூட இருந்து பாத்துக்க சொல்லிட்டு கொஞ்சம் கீழே வரலான்னு வந்தேன். நீங்க கொடுங்க அத்தை, நான் கட் பண்றேன். அப்பா, அப்பா, அப்பா. அப்பாவா? என்னாச்சு சந்தியா உனக்கு? இந்த மாதிரி நேரத்துல அப்பா என்னைக்கு வீட்ல இருந்திருக்காரு? எப்பவும் வழக்கமா நைட்ல தானே வருவாரு. சரியா சொன்ன நிர்மலா. காலேஜ்ல இருக்க வேண்டிய நேரத்துல இவ எதுக்கு இங்க வந்தாளாம்? இன்னைக்கு காலேஜ் சீக்கிரம் முடிஞ்சிருச்சா இல்ல திடீர்னு லீவ் எதுவும் விட்டுட்டாங்களா? அப்படிலாம் இல்லம்மா. அப்பா தான் எனக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு சொன்னாரு. எனக்கு கிளாஸ் இருக்கு, முடிஞ்சதும் வரேன்னதுக்கு கிளாஸ் விட ரொம்ப முக்கியமான விஷயம், உடனே கிளம்பி வானாரு. அப்படி என்ன விஷயத்த அப்பா என்கிட்ட பேச போறாரு?
உங்க அப்பாவே வந்தாச்சு, அவர்கிட்டயே போய் கேட்டுக்க. எப்போ வந்த சந்தியா? இப்பதான் வந்தேன்ப்பா. அப்பா, அப்படி என்ன முக்கியமான விஷயத்த என்கிட்ட பேசணுங்கிறதுக்காக கிளாஸ கூட அவாய்ட் பண்ணிட்டு வர சொன்னீங்க? சந்தியா, அந்த பையன் ரமேஷ் பார்க்கறதுக்கு நல்ல பையனா தான் இருக்கான். அன்னைக்கு வீட்டில் அவங்க நம்ம கூட பேசி பழகுனது கூட ஓகே தான். ஆனால் அவங்க அம்மா கிட்ட சொல்லு, அந்த பையன்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு.